செய்ய தொடங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் இழப்புகள் எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாமே உண்டாயிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாமே உண்டாகும் எனக்கு. அது ஜீவ விருட்சம் போல. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விரும்பினது வரும்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? ஆமென். அதனால விரும்புறது நல்லதா விரும்புங்க. ஆமென். நல்லதா விரும்புங்க. அந்த வீட்டுக்காரங்க எதை விரும்புனாங்க தெரியுமா? எது குறையக்கூடாது விரும்புறாங்க? ரசம் குறையக்கூடாது. அதுதான் மதிப்புள்ளது. அதை நல்லது விரும்புங்க, மேலானது விரும்புங்க. விரும்பினது வரும். அது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். ஆமென். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இலக்கியம், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனுடைய டைம் வரதான் சில இழப்பு, மகிமை வெளிப்படுறது வரதான் சில காரியங்கள் என்னை விட்டு நஷ்டப்படும். ஆனா வெளிப்படுகிற அன்று முதல் நஷ்டங்கள் அல்ல, எல்லாமே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க. உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் உங்களுக்கு மட்டும் ஆச்சரியமா இருப்பதல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 18 வருஷம் கூனியா இருந்த ஸ்திரீ, ஆமென், தன் பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல், ஆமென், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒவ்வொரு மீட்டிங்லையும் கொடுத்து கொண்டே இருந்தாள். லூக்கா 13 இருக்கிறது. ஒரு ஓய்வு நாள் அன்று ஆமென், இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, 18 வருஷமாய் பெரும் கூனியாய் இருந்தவள் அங்கே இருந்தாள் என்று, வந்தாள் என்றல்ல, அங்கே இருந்தாள். அப்ப எந்த மீட்டிங்லையும் அவளை பார்க்கலாம். ஆமென். ஒவ்வொரு மீட்டிங் வரும்போதும் பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். இந்த மீட்டிங்ல போன என் கூணுதல் மாறிடும், என் வேதனை மாறிடும். ஆனா 18 வருஷமா நாளுக்கு நாள் அவள் பலவீனப்பட்டு கொண்டுதான் இருந்தாள். ஆனா அதை ஒரு விஷயமா வைக்கல. நான் போறது என் பலவீனம் மாறதுக்கு இல்ல, என்னை இதுவரை பலப்படுத்தி நடத்தின ஆண்டவர் ஆராதிக்கிறது. இந்த பலவீனத்திலையும் என்ன அவர் சமூகத்துல கொண்டு வர்றாரே, இந்த கூனியா இருக்கிற என்னையும் அவர் சமூகத்துல கிருபையா கொண்டு வர, இதை நினைச்சு ஆராதித்து கொண்டிருந்தவள் திடீரென்று ஆண்டவர் அவளை பார்க்கிறார். வேற யாருமே அங்க பலவீனமா வரலையே, எத்தனை பேர் வந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த நேரத்துல யாரையும் பார்க்காம அவளை பார்த்து, அவளை கூப்பிட்டு, அவன் மேல கை வச்சு, அவள் வேதனை 18 வருஷம் வேதனைய ஒரு செகண்ட்ல கர்த்தர் குணமாக்கினார். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளாய் ஆமென் நினைச்சதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா இல்ல, நான் நினைச்சதுக்கு மாறாய் தான் என் வாழ்க்கையில நடக்குது. அதனால விஷயம் எனக்கு நடக்கிறது என்னங்கிறது விஷயம் இல்ல, என்னை நடத்துகிறவர் யாருங்கிறதா விஷயம் என்பதை உறுதியாய் பிடித்து கொண்டு வந்து ஆராதிக்கிற உள்ளமே, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவுண்டு சொல்றவங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். சொல்லுங்க, நம்பத்தக்கவர், ஆமென், உண்மையுள்ளவர். ஓ பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை. ஆமென். நம்பத்தக்க தேவனவர், எந்த காலத்திலும் நம்பத்தக்கவர். ஆளல் உறுதியாய் நம்பி இருக்கிற மனுஷனை கர்த்தர் சமாதானமாய் தான் வைப்பாரே தவிர சஞ்சலப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். பொய் சொல்லிட அவர் மனிதன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்தது தமது மகிமைக்கென்று தான் அழைத்திருக்கிறார். ரோமர்கள் எழுதும் போது, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்தார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழைத்தவர் பிற்காலத்திலே மகிமை வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எந்தெந்த காரியத்துல தேவ மகிமை வெளிப்பட்டதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, விசேஷமா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவருடைய மகிமை வெளிப்படுகிற இடத்தில் எல்லாம் அந்த மகிமை வெளிப்படுத்தப்பட்ட வீட்டில் அல்லது அந்த காரியத்தை கர்த்தர் உடனே செய்திருக்க மாட்டார். கொஞ்சம் தாமதித்து தான், கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு செய்வார், வெயிட் பண்ண வச்சு செய்வார். இந்த வெயிட்டிங் டேஸ்ல அந்த மகிமை காண விரும்புகிறவர்கள் அனுபவிக்கிற ஒரு பெரிய காரியம் தான் இழப்புகள். நிறைய இழக்கும், நிறைய போயிட்டே இருக்கும்.
ஹல்லேலூயா. யோவான் 2வது அதிகாரத்தில் அங்கேதான் இயேசு முதலாவது ஒரு அற்புதத்தை செய்கிறார். தமது மகிமை வெளிப்படுத்தி இந்த அற்புதத்தை 2:11 சொல்லப்படுகிறது. இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த மகிமை வெளிப்படுவதற்கு முன்பாக அந்த வீட்டில் நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு இழப்பு. என்ன இழப்பு? திராட்சரசம் குறைஞ்சிட்டே வருது, குறைஞ்சிட்டே இருக்கும். அவர் சொல்ற, என் வேலை இன்னும் வரல. அந்த வேலை வர்றது வர அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு? ஒன்னேதான், இருந்த ரசம். ஆண்டோடைய டைம் வரதான் சில இழப்பு, மகிமை வெளிப்படுறது வரதான் சில காரியங்கள் என்னை விட்டு நஷ்டப்படும். ஆனா வெளிப்படுகிற அன்று முதல் நஷ்டங்கள் அல்ல, எல்லாமே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை ஆமே நீர் சொல்லியும் தாய்க்கப்பா சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் சொல்லுங்க, ஒரு முறை என்னிடம் ஆமென். தேவன் கொடுக்கிற ரகோபோத்தை ஈசாக்கு சுதந்திரிக்கு வரையிலும் அவன் வாழ்க்கையில இழப்புகள் தான் சந்தித்தான். ஆனா தேவன் கொடுக்க துவங்கினதும் அல்லது அந்த காரியத்தை செய்ய துவங்கின பிறகு திராட்சரசம் குறைவுபட்டது என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனா ஆண்டவர் திராட்சரசத்தை உண்டாக்கின பிறகு அது முடிஞ்சிச்சுன்னு சொல்லல. ஆமென். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற கிரியை அது ஜீவ விருட்சம் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென். ஜீவ விருட்சம்னா அண்ணன் அடிக்கடி இந்த வார்த்தையை இந்த மேடையில சொல்லி இருக்கிறார்கள். ஜீவ விருட்சம் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். யோசேப்பை குறித்து சொல்லும்போது அவன் கனித்தரும் திராட்சை கொடி, அவன் சுவர் மேல படர்ந்துட்டே இருப்பான். படர தொடங்குறது வரதாங்க டைம். அல்லேலூயா. அந்த டைம் வந்த பிறகு என்னென்ன நஷ்டத்தை பார்த்தோமோ அதற்கு மாற 1 மடங்கு அல்ல, டபுள் மடங்குக்கு அதிகமாக என்னை கர்த்தர் வளர பண்ணுவார நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து அல்லேலூயா. எலியாவில் உள்ள கானா ஊர்லே செய்து தம்முடைய மகிமை, அற்புதம்ங்கிற வார்த்தையும் வருது, மகிமைங்கிற வார்த்தையும் வருது. இந்த 2 வார்த்தையும் இந்த வீட்டில் வருவதற்கு காரணம், மரியாள் கேட்ட நேரத்தில் இயேசு செய்யாமல் இயேசு நியமித்த வேளையில் அவர் கிரியை செய்தார். உங்களுக்கு செய்ய போகிற அற்புதம் உங்களுக்கு மட்டும் ஆச்சரியமா இருப்பதல்ல, உங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். திருமணம் முடிஞ்சு நான் கேட்ட நேரத்தில் எனக்கு என் பிள்ளை ஆண்டவர் தந்திருந்திருது பாருனா, அது எனக்கு அற்புதம். ஆனா அவர் குறித்த நேரத்தில் என் பிள்ளை எனக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. ஹல்லேலூயா. அவர் டைம் வச்சிருக்காரு. இந்த டைமுக்குள்ள அவர் செய்யற கிரியெல்லாம் இருக்குதுல்ல, இந்த அற்புதத்துக்கு கூட க்ளோரி ஆட் ஆகும், மிராக்கிள் கூட க்ளோரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அற்புதத்துக்கு கூட மகிமை ஆட் ஆகுதுன்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களால இறங்கி ஊழியம் செய்ய முடியாத அநேக இடத்துல தேவன் செய்ய போகிற அற்புதம் ஊழியம் செய்ய போகிறார். உங்களால மகிமை வெளிப்படுத்த முடியாத அநேக இடத்துல தேவன் செய்கிற அற்புதம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல விசுவாசிக்கிறீங்க? என்னை அப்படி ஒரு பாத்திரமாய் கர்த்தர் செலக்ட் பண்றதுக்காக குளோராபல அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானை
நன்றி அப்பா. ஆதீனதின் காலத்தில் செம்மையாயனக்கா. கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்துங்க. கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது. Thank you Jesus. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத எதுவும் இல்லை. இயேசுவா. மரியாள் கேட்ட நேரத்தில் அவர் கிரியை செய்திருந்தால் அது அற்புதமாய் முடிந்திருக்கும். ஆனால் அவர் குறித்த வேளையில் அவர்கள் வெயிட் பண்ணதுனால அந்த அற்புதத்துக்கு கூட மகிமை ஆட் ஆகுது. உன்னை காத்திருக்க வைத்துவது அற்புதம் செய்ய மாட்டேன் என்றல்ல, மகிமையோடு அற்புதம் வெளிப்படுவதற்காக. பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும், பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும். விசுவாசிக்கிற உள்ளங்கள் ஆர்ப்பரிக்க விரும்புறவங்க நல்ல கைகளை தட்டி glory bala shatala riba udriyan talarama. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. பிற்காலத்திலே மகிமை, அற்புதத்திற்குட மகிமை ஆட் ஆகுது. இந்த உள்ளத்துக்கு இந்த ஏதோ ஒரு உள்ளத்துக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமே, உண்மையிலே மகிமையோட தான் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்கிறதுக்கு அடையாளம் என்ன? மரியாள் வந்து கேட்டபோது இயேசு சொன்ன வார்த்தை 3வது வசனத்தில் சொல்றார். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். 4வது வசனம், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. வேலை வரவில்லை என்று தான் சொன்னாரே தவிர செய்ய மாட்டேன் என்று சொல்லல. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை தைரியம்? என்கிட்ட ஆண்டவர் செய்ய மாட்டேன்னு சொல்லல, செய்வேன் தான் சொல்லியிருக்கிறார். ஆனா வெயிட் பண்ண வச்சிருக்கிறார் சொல்றவங்க. ஆமென். வேலை தான் வரல, செய்ய மாட்டேன்னு சொல்லல. வேலை வர டைம் வரும்போது நீ நினைத்தது, நீ கேட்டது திராட்சரசம் மட்டும். ஆனா அவர் அது கூட ஒரு க்ளோரி ஆட் பண்ண போறார். க்ளோராபாலா சந்தல ரபௌஷியாந்தரா. ஆமென். அந்த க்ளோரினால வெளிப்பட்டது என்ன தெரியுமா? டேஸ்ட் பண்ணவே சொல்றான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும். ஆமென். மரியாள் கேட்டது திராட்சரசம் உண்டான போது, அதாவது இருக்கிற திராட்சரசம் குறையாம கடைசி வரை அந்த டேஸ்டா, கொஞ்சம் டேஸ்டான ஒரு திராட்சரசம். ஆனா ஆண்டவர் க்ளோரி ஆட் பண்ணதோ டேஸ்ட் பண்றவன் சொல்றேன், எப்ப இதுக்கு முன்னாடி இந்த ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஹalleluya. என் வாழ்க்கையில சில க்ளோரியான திங்ஸ் ஆண்டவர் ஆட் பண்ண போறார். ஆமென், ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். இந்த மகிமை அவர் குறித்த நேரத்தில் வெளிப்படும். அந்த நேரத்தில் வெளிப்படுவதற்கு இந்த மரியாள் அந்த வீட்டுக்காரர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான் 5வது வசனம் சொல்லப்படுகிறது. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த காலையில தியானிக்க வைக்க 9:15 இந்த வார்த்தை ஆண்டவர் நினைப்பூட்டி 2 காரியத்தை ஆண்டவர் சொல்ல ஏவினார். 1, நீ வேலைக்குள் நில். 2, வேலைக்காக நில். ஆமென். வேலைக்குள்ள நில். மரியாள் போய் சொல்றாங்க, எங்கேயோ போய் நிக்காத, அவர் கிரியை செய்யணும்னா நீ அவர்கிட்ட போ. அவருடைய வேலைக்குள்ள நீ நில்ல. 2வது, அவர் செய்யறது வர நில்ல. ஆமென். ஆண்டவர், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க செஞ்சு முடிங்க, நான் வரேன். அப்படி இல்லை. இனி இந்த க்ளோரியோட ஒரு மிராக்கிள் லைஃப்ல நடக்கணும்னா நீ வேற எந்த காரியத்தையும் செய்ய போயிடாத. ஹalleluya. அவர் எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விட்டுறாத. நீ அவருக்காக வெயிட் பண்ண. ரூத்ட சொல்றா, நீ வீட்டுல போய் வெயிட் பண்ணு. எதுக்கு வெயிட் பண்ணும்? எதுக்கு வெயிட் பண்ணும்? ரூத் நகோமி சொல்லுகிற வார்த்தை, நீ பொறுத்துரு, வேற எதுவுமே நீ செய்யாத, வேற எந்த வேலைக்கும் நீ இப்ப பார்க்காத, வேற எந்த ஒரு வேயும் நீ இப்ப செலக்ட் பண்ணாத, நீ வெயிட் பண்ணு, நீ வெயிட் பண்ணு. வீட்டுக்காரங்க வேலைக்காரங்கள்ட்ட போய் மரியாள் சொல்லுகிற வார்த்தை, வேலைக்குள் போ, ஃபர்ஸ்ட் அவரிடத்தில் போ, அவரிடத்தில் போ என்று சொல்லுகிற வார்த்தை நான் இப்படி சொல்லுகிறேன். காத்திருக்கிற தேவ பிள்ளை, அந்த வேலை வரும் வரையிலும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எவன் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறான் அவன் நிச்சயம் பெற்றுக்கொள்வான். ஆமென். பற்றி கொண்டிருக்கிறவர்களை பெற்றுக்கொள்ள வைப்பார் என் ஆண்டவர். பற்றி கொண்டிருக்கிற உள்ளமே நீ பெற்றுக்கொள்வாய். ஆமென். அவரிடத்தில் போங்க.
அதுவரை எவ்வளோ பார்த்துருப்பாங்க, என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, எங்க என்ன செய்யலாம். இப்படி அந்த வேலைக்காரங்க அங்கிங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது மரியாள் வந்து சொல்றாங்க, வேற எதையுமே நீ இப்போ யோசிக்காத, ட்ரை பண்ணாத, நீ செய்ய வேண்டியது ஒரே காரியம், அவரிடத்துல போய் உட்கார, போய் வெயிட் பண்ண, அவருக்குள்ள போ, அவருடைய வேலைக்குள் போ. ரெண்டாவது, அவருடைய வேலை வரை வெயிட் பண்ண. அவர் சொல்லுவார். வேலை வரை வெயிட் பண்ணணும்னா எனக்குள்ள என்ன அதிகம் இருக்குன்னு தெரியுமா? விசுவாசம். இந்த வார்த்தையை இப்படி தியானிச்சுட்டு இருக்கும்போது வாயில ஒரு வார்த்தை இப்படி சொல்ல வச்சார், என் ஃபெய்த் எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுதோ அவர் செயல் ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஆமென். என் ஃபெய்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ண, அதிகமாக்க அவருடைய அற்புதம் ஃபாஸ்டா என் லைஃப்ல. ஆமென். ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆனா க்ளோரி ஃபாஸ்டா நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம காத்திருக்கிற நாட்கள் உங்கள் ஃபெய்த்தை அதிகப்படுத்துங்க. பாஸ்டர் பென்ஸ் அவங்க வந்தபோது கூட அந்த ஒரு வார்த்தை, ஃபெய்த்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம். வேலை வரும் வரை வெயிட் பண்ணணும்னா எனக்குள்ள இந்த நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? எனக்குன்னு ஒரு வேலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வேளையில எனக்கு செய்ய போகிற அற்புதத்தோடு கர்த்தர் மகிமையை பண்ணுவார். எத்தனை பேர் நிச்சயமாய் நம்ப முடியும்? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். அவர் வேலை வரவில்லை என்று தான் சொன்னாரே தவிர செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. அவர் உங்க லைஃப்ல இதை செய்ய மாட்டேன்னு சொல்லல. நீ வெயிட் பண்ணு, அவ்வளவுதான் சொல்றார். நீ வெயிட் பண்ணு. நீ கேட்ட நேரத்தில் ஏன் செய்யலைன்னா, நான் உனக்கு செய்ய போற அற்புதத்தோட நான் க்ளோரியா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆமென். அதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். பல முறை இந்த வார்த்தை இந்த மேடையில் சொல்ல வச்சிருக்கிறார். உடனே ஆண்டவர் அற்புதம் செய்த வீடுகளும் உண்டு, காத்திருக்க வைத்த அற்புதம் செய்த வீடுகளும் உண்டு. அப்படிதான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினதில்லை. என் வீட்டில் உடனே போய் செய்தார், அங்கே நடந்தது அற்புதம். ஆனால் மார்த்தாள் மரியாள் வீட்டில் காத்திருக்க வச்சு செய்கிறார், அங்கே நடந்தது மகிமையான காரியம். ஆமென். மகிமையான காரியம். எவ்வீர் வீட்டில் அவளை அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பினதுனால அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் லாசர் உயிரோடு எழும்பினதுனால வேதம் சொல்லுகிறது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். அற்புதத்தோட க்ளோரி ஆட் ஆயிடுச்சுனா என் நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். வேலைக்குள் நில்லுங்க, வேலை வரை நில்லுங்கள். இந்த வார்த்தை இருதயத்தில் ஆழமா எழுதிக்கும். வேலைக்குள் நிற்க அவரை பற்றி கொள்ள, வேலை வரை நிற்க அவர் விசுவாசத்தில் உறுதியாரு. ஆமென். பற்றி கொள்ளுகிறவன் பெற்றுக் கொள்வார். விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவன் வாழ்க்கையில் விரைவாக அவர் கிரியை செய்வார். ஆமென். அவர் செய்ய தொடங்குறது வரதான் சில இழப்புகள். ஆமென். அவர் செய்ய தொடங்குறது வர அந்த வீட்டில் வந்து கொண்டிருந்த ஒரே வார்த்தை, திராட்சரசம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஆமாம். அவருடைய டைம் வர்றது வர உங்க லைஃப்ல பார்க்குறவங்க எல்லாரும் பார்க்கும்போது சில இழப்புகளை தான் பார்த்துட்டே இருப்போம். ஒன்று நாட்கள் போறது போல பார்ப்பாங்க, ரெண்டு உங்க பலன் போறது போல பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் உங்க கைவிட்டு, அதாவது இந்த காலத்தில் வர வேண்டிய நிறைய விஷயங்கள் உங்க கைவிட்டு போறது போல பார்ப்பாங்க. இப்படிதான் பார்க்க வச்சுட்டே இருப்பார். ஆனா செய்ய தொடங்கிட்டார்னா ஆமென். அந்த வீட்டுக்காரங்க உருவாக்கின ரசம் குறைபட்டது என்கிற வார்த்தை பைபிள் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இயேசு உண்டாக்குன ரசம் குறைஞ்சதுன்னு இருக்கா? இதுதான் நம்ம லைஃப்ல செய்ய போறோம். ஆமென். ஏசேக்கு சித்னா வந்தபோது கைவிட்டு போகுது. ஆனா ரகோபோத் வந்தவருமே ஈசாக்கு என்ன சொல்றா தெரியுமா? நாம் சுதந்திரிக்கும்படி என்றல்ல, நாம் பலுகி பெருகும்படி. கர்த்தர் செய்ய தொடங்கிட்டார்னா அதுக்கப்புறம் இழப்புகள் எல்லாம், அதுக்கப்புறம் எல்லாமே உண்டாயிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாமே உண்டாகும் எனக்கு. அது ஜீவ விருட்சம் போல. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விரும்பினது வரும்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? ஆமென். அதனால விரும்புறது நல்லதா விரும்புங்க. ஆமென். நல்லதா விரும்புங்க. அந்த வீட்டுக்காரங்க எதை விரும்பினாங்க தெரியுமா? எது குறையக்கூடாது விரும்புறாங்க? ரசம் குறையக்கூடாது. அதுதான் மதிப்புள்ளது. அதை நல்லது விரும்புங்க, மேலானது விரும்புங்க. விரும்பினது வரும். அது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். ஆனா வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு வேலை இருக்குது.
வேலை இருக்கு. வேலை அதாவது ஒரு டைமுக்குன்னு உங்களை ஃபிக்ஸ் பண்றாருனால இன்னைக்கு சொன்ன வார்த்தையை உறுதியா பிடிச்சுக்கோங்க. எனக்கு நடக்க போற அற்புதத்துக்கு கூட அவர் மகிமை ஆட் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஆமென். கேட்ட உடனே செய்யாம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி செய்யறாருனாலே புரிஞ்சுக்கோ சபையே, உனக்கு நடக்க போற அற்புதத்திற்கு கூட மகிமை ஆட் ஆகுது. என் மிராக்கிள் கூட ஒரு க்ளோரி ஆட் ஆகுது. ஹalleluya. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதல் நான் சொன்னேன், நான் திருமணம் முடிஞ்சு உடனே நான் பிள்ளை கேட்ட உடனே ஆண்டவர் எனக்கு பிள்ளை கொடுத்திருந்தார். அது எனக்கு அற்புதமா இருந்திருக்கும். ஏன்னா எங்க சரீர கண்டிஷன் எனக்கு தெரியும். ஆனா அப்படி வைக்காம அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி 4 இயர்ஸ் வெயிட் பண்ண வச்சு அந்த 4 இயர்ஸ்ல ஆண்டவர் எங்களை உருவாக்கி அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தி நிறைய பாடல்களை வாயில தந்து அற்புதம் செய்யுங்கப்பான்னு பாட வச்சு ஒன்னு தாங்கப்பான்னு பாட வச்சாரு. நீங்க தான்ப்பா செய்யணும்னு பாட வச்சு அது இன்னைக்கு அநேகரை ஹீல் பண்ண வச்சிருக்கு. ஆமே. இன்னைக்கு பிள்ளைய கத்த தந்திருக்கிறார். அவர் தந்த பிறகு என்ன சொல்ல வச்சுட்டார்? போதும் ஆண்டவர்னு சொல்ல வச்சுட்டார். ஒன்னு தாங்கப்பான்னு கேட்டா அவர் தாராரு, 3 தாராரு. இப்ப போதும் ஆண்டவரே போதும். இப்படிதான் இருக்கும். அவர் செய்ய தொடங்கிட்டார்னா அதுவரை எப்ப செய்வீங்க? அதுக்கு ஒரு போதும் ஆண்டவரே. அவன் செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே, அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் ஆமென் உயிர்ப்பித்ததே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். காத்திருக்கிற உள்ளமே ஒரு கொஸ்டின் அவங்க முன்னாடி வைக்கிற, ஆண்டவர் செய்ய மாட்டேன்னு சொன்னாரா? இன்னும் கோரஸா இல்லைன்றீங்க. செய்ய மாட்டேன்னு சொல்லல. வெயிட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல மிராக்கிள் கூட க்ளோரி வெளிப்படும். நிச்சயம் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி க்ளோரி ஆமென் ஹalleluya. அதாவது உங்களை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற சாட்சியை அவர் செலக்ட் பண்ணிட்டார். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு உங்க மூலமா அவர் நாமத்தை வெளிப்படுத்த உங்களை அவர் சாட்சியின் பாத்திரமா அவர் செலக்ட் பண்ணிட்டார். உங்களை அவர் மகிமையின் பாத்திரமா செலக்ட் பண்ணிட்டார். அதனாலதான் நீ தூரமா இருந்த உன்னை சமீபத்தில் கொண்டு வந்து அவர் மட்டும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென் ஆமென். இந்த வெளியில இருக்கிற இந்த 6 கற்சாடிய, அந்த 6 கற்சாடிய ஒரு மகிமையின் பாத்திரமாய் அவர் வீட்டுக்குள்ள என்றாகும் போதே பார்த்துட்டார். அவர் ஏற்கனவே பார்த்ததுனால அந்த வீட்டில் ஒரு குறைவை அனுமதித்து அவங்களெல்லாம் ஒரு டைம்ல வெயிட் பண்ண வச்சு ஆமென் அந்த பாத்திரத்தில் அவர் மகிமை வெளிப்படுத்துறார். ஹalleluya. உங்க குடும்பத்துல நீங்க தான் வெளியில இருந்த பாத்திரம். ஒன்னு அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். ஒன்னு மொத்த கண்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சொந்தங்கள் நடுவில், என் உறவுகள் நடுவில் இந்த பாத்திரத்தை அவர் மேன்மைப்படுத்துகிறார். இந்த கூடாரத்தில் வேற பாத்திரமே கிடையாது. அவருக்கு அற்புதம் செய்ய எத்தனையோ நல்ல நல்ல பாத்திரங்கள் இந்த வீட்டுக்குள் உண்டு. ஏற்கனவே திராட்சரசம் உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் வீட்டுக்குள் உண்டு. ஆனா ஆண்டவர் அந்த பாத்திரத்தெல்லாம் பார்க்காம வெளியில ஒதுக்கப்பட்ட உன்னை புறக்கணிச்ச எல்லா கண்களாலும் உன்னை வெறுத்து தள்ளப்பட்ட உன் லைஃப் தான் கர்த்தர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். மகிமை வெளிப்படும் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹalleluya. ஆமென். ஆண்டவரே நான் கேட்டப்ப செய்யல, நீ கேட்டப்ப செஞ்ச அற்புதம். நான் நினைச்ச நேரத்தில் செஞ்சா அதுல மகிமை. இப்ப அற்புதம் வேணுமா மகிமை வேணுமா? அப்ப வெயிட் பண்றார். வெயிட் பண்ண இன்னும் ஒரு 6 மாசம் ஆண்டவரே
ஆல்ரெடி 6 வருஷம் ஆயிட்டு. பரவாயில்ல, அவர் டைம் வர்றது வரை நான் வெயிட் பண்ணுவேன். ஆமென். வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். இன்னும் சொல்றேன், அந்த பந்தியில திராட்சரசு இல்லைன்னு ஒருத்தன் கத்துறதுக்கு முன்னாடியே டேஸ்ட் கொடுத்தார்ல. அதாவது அடுத்த ஒரு பந்திக்கு கொடுக்கறதுக்கு அந்த ஏற்கனவே இந்த திராட்சரச பாத்திரத்துல குறைஞ்சி அடுத்த பந்திக்கு இல்லைன்ற ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு முன்பாகவே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதாவது இனி என் லைஃப்ல இதை செய்யறதுனால பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு செஞ்சு முடிச்சிருவார் நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி glory. ஆமென், ஆமென். அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும் எப்ப செய்யணும், எப்ப செஞ்ச என் பிள்ளைக்கு அது பிரயோஜனம், எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் செய்வார். செய்ய மாட்டேன்னு சொல்லல, செய்வார். வெயிட் பண்ணுங்க, பற்றி கொள்ளுங்கள், விசுவாசத்தில் உறுதியாகிருங்கள். அற்புதத்திற்கூட மகிமை வெளிப்படும். எல்லாரும் எழுதிருக்கலாம் தேவ சமூகத்தில். இந்த பாடலை நம்பிக்கையோட விசுவாசத்தோட உங்களுக்கு கர்த்தர் செய்வாருங்கிற நிச்சயத்தோட. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாக்குத்தத்தம் எனக்குள் நிறைவேற நான் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியது அவசியம். எனவே தான் சொன்னேன், இந்த வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட போய் மரியாள் சொன்ன வார்த்தை, நீங்கள் அவரிடத்தில் போங்கள். ஆமென். வேலைக்குள் வா, வேலை வர நில். வேலைக்குள் நில், வேலை வர நில். வேலைக்குள் நிற்க அவரை பற்றி கொள்ளுங்கள், வேலை வரை நிற்க விசுவாசத்தை உறுதியாயிருங்கள். அவரை பற்றி கொள்ளுகிறவன் பெற்றுக்கொள்வான். விசுவாசம் அதிகமாக அதிகமாக அவர் கிரியை செயல்கள் தீவிரமாகி கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்று. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று. அவர் சர்வவல்ல, அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பார். வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதோ வார்த்தைகள் ஒன்று தவறாது. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய். சந்தோஷமாய் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். செத்து போனதாம், செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறித்தே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நல்ல கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். ஆராதிக்க சபையை பாட்டு தெரியாத கண்களை மூடி உற்சாகத்தோட ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதல் இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறிற்றே. ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் என் தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய வேலைக்குள் இருக்கிற ஒருவரும் பெருமையாய் போக விட மாட்டார். ஆமென்,
ஆமே. விசுவாசத்தை அதிகப்படுத்து, அவருடைய கிரியை வேகமாயிருக்கும். லப்ரா சந்தலரியாதரா. ஆமே ஆமே. சொல்லுங்க, துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை. நல்ல கைகளை தட்டி ஆமே ஆமே. ஆமே நாமே நாமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 நாமே நாமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. விவாலா சந்தலரியாதரா. இயேசு சொன்ன எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. நன்றியோட அப்பா 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 உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஆமென். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆமென். அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே அன்பே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். சொல்லுங்க, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்று. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான். சொல்லுங்க, ஆகும் எல்லாம் ஆகும். அவருடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு உறுதியாக இல்லை. உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அற்புதத்தோடு கூட மகிமை உன் மிராக்களோட கோரி வெளிப்படுகிறது. ஆகும். விசுவாசிக்கிற உள்ள ஆர்ப்பரிப்போட நம்பிக்கையோட நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட என் தேவனுடைய அற்புதம் என்னில் மகிமையாய் வெளிப்படும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆர்ப்பரி சபையே, இது உன் பாத்திரத்தில் அற்புதம். ஷரபலபலபலபௌதரியா தரபா. Thank you, thank you, thank you. இது உன் பாத்திரத்தில் அற்புதம் வெளிப்படுகிறது. கூடவே மகிமையும். ரபா பாபா பாபா கதா ரிபா ஹந்தல ரக ஷத்தலரியா. ஓ ரிகரபல ஷியதர. Glory mana hantala riyashada. Miracle with glory. Miracle with glory. மகிமையோடு கூடிய ஒரு அற்புதம். Jesus, Jesus, Jesus. Jesus, Jesus. அவர் வேலைக்காய் காத்திருக்கிற உள்ளமே, அற்புதத்தோடு கூட மகிமை, மிராக்கிளோடு கூட glory. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அவர் நம்ப வைத்து ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் நிற்க வைத்து தலை குனிந்து போக விடுகிறவர் அல்ல.
அவர் ஏமாற்றத்தை காண விட மாட்டார். அவர் ஏமாற்றத்தை காண விட மாட்டார். அவர் ஏமாற்றத்தை காண விட மாட்டார். என் தேவன் பெரியவர், என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரபலஹந்தல ரகஷதல ரபோ லிப்ரமஹந்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை என்னோடு கூட தான் கர்த்தர் பேசினார். நான் கேட்ட நேரத்தில் அவர் செய்யாமல் அவர் வேலைக்கு என்னை நிற்க வைத்தது. ஆமென். எல்லாருக்கும் செய்தது போல அற்புதம் அல்ல, அவர் எனக்கு செய்ய விரும்புவார். என் அற்புதத்தோடு கூட ஒரு மகிமை வெளிப்படும். என் அற்புதத்தோடு கூட ஒரு மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? ஒரு விஷயம், உங்க கண்களை மூடி உங்க 2 கரங்களை உயர்த்தி அவருடைய வேலைக்குள் இருந்து கொண்டிருக்கிற உள்ளமே, ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்கிட்ட செய்ய மாட்டேன்னு சொன்னேனா? உன்கிட்ட செய்ய மாட்டேன்னு சொன்னேனா? நீ வெயிட் பண்ணுன்னு தானே சொன்ன. ஒரு போவாசின் வார்த்தையை கேட்டு ரூத்துக்கு வெயிட் பண்ண முடியும்னா? அவர் சொல்ற, நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. எனக்காக நீ காத்திருக்க மாட்டியா? உனக்காக நான் காத்திருக்கிறேன். உனக்காக நான் காத்திருக்கிறேன். என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லி என்னை விரும்பி அழைத்தவர் அவர் எனக்காக காத்திருக்கிறார். இதோ தீவிரமாய் புறப்பட்டு தேவ மகிமை வெளிப்படுத்த என் தேவன் எனக்காக காத்திருக்கிறார். இதுவரை சந்தித்த இழப்புகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க நான் பலுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்ல, உன்னை மகிழ்விக்கத்தக்கதான கிரியைகளை நாம் ராமச்சந்திரா உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் ஆமென். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் என்று சொல்லி, கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி மறவாமல் வேளைக்குள் நில்லு, வேளை வரை நில்லு. அற்புதத்தோடு கூட மகிமை வெளிப்படும். மறவாமல் நீரை ஏசையா சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு